குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 11/7/2025 விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 27ஆம் நாள் ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. பிரதமை திதி, போராட நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், இஷ்டி காலம். திருத்தங்கள் ஸ்ரீ அப்பன் குதிரை வாகனத்தில் தாயார் பூப்பள்ளத்தில் பவனி வரும். லக்ஷ்மி வெள்ளிப்புத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு. பெரிய நகசு. சூரிய உதயம் 5:59, மிதுன நாளிகை 0:38, திதி பிரதமை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. ஒரு நண்பனை பெறுவதற்கு ஒரே வழி நீயும் நல்ல நண்பனாக இருப்பதுதான். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்லன் 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 1 to 3, ராகுகாலம் 10 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. சந்திராஷ்டமம் திருவாதிரை. ராசி பலன்: மேஷம் நிம்மதி, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் ஜெயம், கடகம் அமைதி, சிம்மம் வெற்றி, கன்னி நன்மை, துலாம் பகை, விருச்சிகம் ஜெயம், தனுசு மறதி, மகரம் தோல்வி, கும்பம் வசதி, மீனம் வரவு. நாளைய விசேஷங்கள்: அச்சம் அழிவுக்கு ஆரம்பம், பொய்யின் மிக நெருங்கிய நண்பன். நாளைக்கு திருவோண விரதம், பெருமாளுக்குரிய திருவோண விரதம். இன்னைக்கு நம்ம எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை பண்ணுவோம். இன்னைக்கு ஆனி ஜூலை 11, ஜூலை 27 வெள்ளிக்கிழமை. இஷ்டி ஆஷாட பகலம், வைஸ்ரார்த்தம். நாளைக்கு சிரவண விரதம், அசூன்ய நாளை திருவோண விரதம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் மாணவரும் மரம்பேறும் கிடந்தும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஆனி இஷ்டி ஆஷாட பகலம், வைஷ்ணு சிரார்த்தம். நாளை திருவோண விரதம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே அதுக்குள்ளே ஒரு இவங்க வந்துட்டாங்க, அதனால் உள்ளே இது பண்ண முடியல, அப்படியே பின்னாடி வந்துட்டேன். இன்று நமக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம எப்போவுமே ராகுகால பூஜை பண்ணுவோம். கேமரா அது எதையும் செட் பண்ணி நம்ம வெள்ளிக்கிழமை நான் ராகுகால பூஜை 10 to 12 பண்ணுவோம். இன்றைக்கி அம்மன் கோழி அந்த ஒரு நாளையும் கொஞ்சம் செட் ஆகும். இன்றைக்கி ராகுகால பூஜை நம்ம 10 to 12 பண்ணுவோம். அதையும் நம்ம செய்வோம். இன்றைக்கி அம்மனுக்குரிய ஒரு நாள். அதை நம்ம அம்மனுக்குரிய ஒரு நாள். காலையிலேயே திருவேங்கடமுடையான் அனுமன் சாலிசா. இன்றைக்கி அம்மனை வழிபாடு பண்ணுவோம்.
ஸ்ரீ மாரியம்மன் தாலாட்டு. இப்போ ஆடி மாதம் வரப்போகிறதுங்கிறதுனால நமக்கு மிக முக்கியமான ஒரு இது வந்து ஆடி மாதம்தான். அதற்கு மாரியம்மன் தாலாட்டு பாராயணம் பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. மாரியம்மன் தாலாட்டுங்கும்போது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நிச்சயமாக நீங்கள் அதை வந்து பாராயணம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. மாரியம்மன் தாலாட்டு வெண் செந்தூரை முந்தி முந்தி விநாயகரே முக்கண்ணார் தன்மகனே கந்தருக்கு முன்பிறந்த கற்பகமே முன்னடவாய் வேலவர்க்கு முன்பிறந்த விநாயகரே முன்னடவாய் வேம்படி பிள்ளையாரே விக்கினரே முன்னடவாய் வேலை வயிற்றோனே பெருச்சாளி வாகனரே காரணமால் மருகா கற்பகமே மெய்ப்பொருளே சீரான நல்முருகா செல்வ கணபதியே ஒற்றை கொம்பேனே யுமையால் திருமகனே கற்றை சடியளந்த கங்காதரனே மகனே வித்தைக்கு விநாயகனே வெண்ணையுண்டோன் மருகா. சரஸ்வதி திதி. தாயே சரஸ்வதி சங்கரி முண்டவாய் தென்தாயே கலைவாணி ஏகவல்லியே நாயகே வாணி சரஸ்வதியை வாக்கில் குடியிருந்து எண்ணாவிற் குடியிருந்து நல்லோசை தாருமம்மா. இப்படி இது வந்து சரஸ்வதி துதி. அதற்கு பிறகு சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னால் எடுக்க முடியல, அதனால தான் இப்படி இருக்கிறேன், மன்னிச்சுருங்க. இந்த போற்றி அர்ச்சனை மிகுந்த பலன் தரக்கூடியது. மாரியம்மன் போற்றிய வீடுகளில் இதை படித்தால் தாய் மகிழ்ந்து இறங்குவாள். தீயவர்களின் தொல்களிலிருந்து விடுபட ஞாயிற்றுக்கிழமை எடுத்து படிப்பது சிறப்பு. மாரியம்மன் திருவுருவத்திற்கு அர்ச்சனை செய்யவும். குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் நிச்சயம் படித்தீங்கன்னா இந்த வெயிலில் உஷ்ணம் சம்பந்தமான ஒரு இது வராது. அதனால் மாரியம்மன் தாலாட்டு, மாரியம்மன் போற்றி, அது இந்த ஆடி மாதம் வர்றதுனால கூழ், ராகி கூழ், அது என்னது நம்ம ராகி கூழ், கம்மங்கூழ், இதெல்லாம் தயிர் மோர், இதெல்லாம் நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக படைத்து நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் முடிந்ததை செய்யுங்க. தயிர் சாதம் குளுமையானது. அதனால் மாரியம்மன் போற்றி மலர்கள் உபாசனா சூலபதி ஸ்ரீலக துர்க்கை சித்தர் அருளியது. அதனால் வேப்பிள்ளை வைக்கணும். வேதனை தீர்ப்பாய் நம்ம அதே மாதிரி நம்ம இப்போல்லாம் அம்மை கிம்மை போட்டுங்கன்னா கூட ரொம்ப சூடாக இருக்கும். அந்த நாட்களில் அம்மன் நீங்கள் இது பண்ணும்போது வேப்பிள்ளை கொட்டைமுத்து மஞ்சள் வச்சு அரைச்சி அது மேலே நீங்கள் தடவுனீங்கன்னாவே ரொம்ப குளிர்ச்சியாக ஒரு ரொம்ப இதாகி அது அந்த புண்ணெல்லாம் ஆறிடும். அதனால் அதெல்லாம் குழந்தைங்கள இருக்கிற வீட்டில் ஜாக்கிரதையாக இருங்க. சுத்தமான பச்சை தண்ணியை காலையில் சாயங்காலம் குழந்தைங்களுக்கு குளிக்க வைங்க. ஏன்னா இப்போ வெயில் காலம், எல்லாருமே அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஒரு இது மாரியம்மன் தாலாட்டு எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் அம்மாவே நம்ம வணங்குகின்றோம். இதேமாரி நம்ம இன்றைக்கி 10 to 12 ராகுகால பூஜையும் நம்ம செய்வோம். அதனால் அதுவும் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க.
மாரியம்மன் துதி. மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே ஆயி உமையானவளே ஆதிசிவன் தேவியரே மாரித்தாய் வல்லவியே மகராசி காருமம்மா மாயன் சகோதரியே மாரிமுத்தே வாருமம்மா கமலா சனதாலே காரடி பெற்றவளே என் குரலில் குடியிருந்து கொஞ்சடி பெற்றவளே என்னாவு தவறாமல் நல்லோசை தாருமம்மா மாரியம்மன் தன்கதை இந்த நான்பாட சரியாக என்னாவில் தங்கியிருப்பாய் எம்மா கண்ணனூர் மாரிமுத்தே கைதொழுது நான்பாட பின்னமில்லாமல் பிறகிருந்து காருமம்மா மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே ஆயி உமை யானவளே ஆதிசிவன் தேவியரே கண்ணபுரத்தாலே காரண சௌந்தரியே நாராயணர் தங்க நல்ல முத்து மாரியரே. இப்படி இந்த மாரியம்மனை துதித்து நாம் பாடுகின்ற பொழுது வீட்டில் நமக்கு செல்வ செழிப்பு கூடும். மாரியம்மனை இது பண்ணுற போது நமக்கு சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. குழந்தைங்க இருக்க வீட்டில் நிச்சயமாக மாரியம்மன் தாலாட்டு நீங்கள் மாரியம்மன் தாலாட்டு படிக்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 2 நேரம் குளிர்ந்த நீரில், நல்ல சுத்தமான ஒரு குளிர்ந்த நீரில் நமக்கு சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் நிச்சயமாக வராது. அப்படியே நம்ம ஒரு கொப்பளங்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் வேப்பிள்ளை, கொட்டமுத்து, மஞ்சள் அதை வச்சு அரைச்சி பூசினா அது சீக்கிரம் ஆறிவிடும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.